Hello friends, welcome back to our channel Music Tips Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹோம்மேடா மேக்கப் ரிமூவர் தான் ரெடி பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா உங்களோட எல்லா மேக்கப்பையும் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்க வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் எல்லாத்தையுமே இது நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். வாங்க இந்த மேக்கப் ரிமூவர் எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு க்ளீன் பவுலில் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் குடிக்கிற தண்ணியாக எடுத்துக்கோங்க. பியூரிஃபை வாட்டரும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயிலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் தான் எடுத்திருக்கேன். ஃபேஸ் வாஷில் 1 டேபிள் ஸ்பூன்னால பெரிய டேபிள் ஸ்பூனாக 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா நீங்கள் சோப்பை மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணி மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேக்கப் ரிமூவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பையும் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இந்த மேக்கப் ரிமூவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணும். நம்மளோட யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் போடுறதுனால இது நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி மேக்கப் போட்டாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும். உங்களோட நீங்கள் காஜல் அப்ளை பண்ணாலும் சரி, வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர், மஸ்காரா எது அப்ளை பண்ணாலும் இது சூப்பராக கிளென்ஸ் பண்ணி காட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்கப் ரிமூவர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக 3 இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக இது எல்லா வீட்லையுமே இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரும், கோகனட் ஆயில், அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் இல்லைன்னா சோப். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி இதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை நான் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். உங்ககிட்ட எந்த கண்டெய்னர் இருக்கோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இது நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 1 மந்த் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நல்லா இருக்கும். இது நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு கண்டெய்னருக்கு நான் இதை மாற்றிக்கிறேன். மேக்கப் ரிமூவர் நான் ஒரு பாட்டிலுக்கு மாற்றிட்டேன். இது நீங்கள் நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். எப்போ யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு என் ஹேண்டில் ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட எந்த மாதிரி காட்டன் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை துணியில் கூட நீங்கள் காட்டன் துணியில் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் அதில் டிப் பண்ணிக்கிறேன் அந்த காட்டனில். இப்போ அந்த காட்டனை நான் அந்த லிப்ஸ்டிக் மேலே லைட்டாக இந்த மாதிரி தான் லைட்டாக தான் பண்ணுறேன். ரொம்ப ஹெவியாக கூட பண்ணல. பார்த்தீங்கன்னாலே தெரியும் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் லிப்ஸ்டிக் கூட. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாக நான் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களும் நீங்கள் ஜஸ்ட் பவுடர் அடிப்பீங்க, அப்புறம் மை போடுவீங்க, இவங்க கூட இந்த மேக்கப் ரிமூவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் எதுவுமே போடாதவங்க கூட நீங்கள் ஜஸ்ட் நம்ம கண்டிப்பாக காமனாக கேர்ள்ஸ் எல்லாருமே இந்த ஐலைனர்லாம் போடுவோம். அதுக்கெல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ண இந்த மேக்கப் ரிமூவரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்கப் ரிமூவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் இப்போ ரெடி பண்ண அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 days வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ரெடி பண்ணிக்கோங்க. அதிகமாக மேக்கப் பண்ண மாட்டேன், எப்போயாவது பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது 1 month வரைக்கும் கூட வரும். நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் லெவலை கூட அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் செஞ்ச 1/2 டம்ளருக்கு பதிலாக நீங்கள் 1 டம்ளர் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 month வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபைல வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.